ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு முனிசிபாலிட்டி மற்றும் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ், அதாவது பார்த்திங்கன்னா நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தில் நம்ம தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திலையும் வேலை வாய்ப்பு இருக்கிறதா ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 16 விதமான பதவிகள், 16 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. 2000 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் வச்சு கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்கலாம். முழுக்க நம்ம தமிழக அரசு நிரந்தர வேலை தான், பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸோ கிடையாது. முழுக்க இது நம்ம தமிழகத்துக்கான வேலை வாய்ப்பு. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னாலே 35,400 தான் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 12 மார்ச் 2024. முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டைம் இருக்குது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க, எப்போ எக்ஸாமுங்கிறத அறிவிச்சிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னோம் 38 மாவட்டத்துலேயும் மாவட்ட வாரியாக வேலை வாய்ப்பு தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிப்ரவரி 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றம் வாரியத்தில் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது தான், tnmaws.youcanapply.com. இந்த இமெயில் இந்த வெப்சைட் அட்ரஸில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குதா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் ஒரு 16 விதமான பதவிகள். என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவி பொறியாளர் நகராட்சி 146 இடங்கள், உதவி பொறியாளர் அதுக்கு பார்த்திங்கன்னா சிவில் மற்றும் மெக்கானிக்கல் 145 காலி இடங்கள், உதவி பொறியாளர் நகராட்சி 80 காலி இடங்கள், உதவி பொறியாளர் சிவில் 58 காலி இடங்கள், உதவி பொறியாளர் மெக்கானிக்கல் 14 காலி இடங்கள், உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல் 71 காலி இடங்கள், உதவி பொறியாளர் திட்டம் அதாவது ப்ராஜெக்ட் மாநகராட்சி கார்ப்பரேஷன் 156 காலி இடங்கள், நகர அமைப்பு அலுவலர் அதாவது டவுன் பிளானிங் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 காலி இடங்களும், இளநிலை பொறியாளர் அதாவது ஜூனியர் இன்ஜினியர் அதில் ஒரு 24 காலி இடங்களும், தொழில்நுட்ப உதவியாளர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு 257 காலி இடங்களும், வரைவாளர் மாநகராட்சி 35 காலி இடங்கள் அதாவது டிராஃப்ட்மேன் தான் வரைவாளர்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வரைவாளர்லேயே நகராட்சி அதாவது முனிசிபாலிட்டி அதில் ஒரு 130 காலி இடங்களும், பணி மேற்பார்வையாளர் ஒர்க் சூப்பர்வைசர் 92 காலி இடங்கள், நகரமைப்பு ஆய்வாளர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அதில் பார்த்திங்கன்னா 102 காலி இடங்களும், பணி ஆய்வாளர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் 367 காலி இடங்களும், துப்புரவு ஆய்வாளர் இது பார்த்திங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த வேலைவாய்ப்புக்கு ஒரு 244 காலி இடங்கள்னு மொத்தம் பார்த்திங்கன்னா 1933 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயே பார்த்திங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிஎம்ஏ, டிடபிள்யூஏடிஎஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவி பொறியாளர் அப்படின்னா 37,700லேருந்து 1,38,500 உங்களுக்கான சம்பளம். டவுன் பிளானிங் மற்றும் ஜூனியர் இன்ஜினியரிங் இது இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 35,900லேருந்து 1,35,500 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க.
அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிராஃப்ட்மேன் மற்றும் பணி மேற்பார்வையாளர், அதுக்கடுத்தது நகரமைப்பு ஆய்வாளர். இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் சம்பளம். பணி ஆய்வாளர் அதாவது ஒர்க் இன்ஸ்பெக்டர், இதுக்கு பார்த்திங்கன்னா 18,200லேருந்து 67,900 வரைக்கும் 67,100 வரைக்கும் சம்பளம். சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இந்த வேலைவாய்ப்புக்கு 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. மேலே டிஎம்ஏ டிடபிள்யூஏடி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கே வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து டிடபிள்யூஏடிபி தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, அங்கே வேலைவாய்ப்பு இருக்குது. சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை அண்ட் செவரேஜ் போர்டு, இங்கெல்லாம் தான் வேலைவாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முக்கியமான டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு நாள் 2/2/2024, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது 2 பிப்ரவரி, அதாவது நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அதாவது பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 2024 தான். அன்றைக்கி சாயந்தரம் 5:45 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும், அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, அதை நான் எடிட் பண்ண முடியுமானா தாராளமாக எடிட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதாவது 13 மார்ச்லேருந்து 15 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும், உங்களால் எடிட் பண்ண முடியாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்பவே கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் நம்பர் 1 to 8 and 14 இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரி இன் பிளானிங், ஓகேங்களா, and 16 இது எல்லாத்துக்குமே, அதாவது 1லேருந்து 8 மற்றும் 14, 16 இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ன்னு 2 பேப்பர் கொடுக்குறாங்க. அதில் காலையில் மதியம் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 30/6/2024 தான் உங்களுக்கு எக்ஸாமு. அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, மதியம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டா போதும். இந்த 2 பேப்பரும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கிடுவாங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக தான் கேட்பாங்க. பேப்பர் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா. பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் நார்மலாக இருக்கிறது, அது டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. இரண்டாவது போஸ்ட் 9லேருந்து 13 வரைக்கும் மற்றும் 14 மற்றும் 15 இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேட்டகரியில் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவை பற்றி கேட்பாங்க. பேப்பர் 2ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது 10th கேட்பாங்க. பேப்பர் பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிப்ளமோலேருந்து நார்மலாக கேட்குறது. அதுக்கான எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/6/2024 அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் 1லேருந்து 8 அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி எக்ஸாம். இது 29ஆம் தேதி ஜூனில் எக்ஸாம் நடக்குது. அதுவும் ஒரே நாளில் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு முடிச்சுடுவாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே ஓகேங்களா நேர்காணல் இன்டர்வியூ, இந்த 2 விஷயம் நடக்கும். இந்த 2 விஷயமும் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பிப்ரவரி 2024 ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 12 மார்ச் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tnmaws.youcanapply.com. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன் லிங்க், எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.